வணக்கம் சாம்பியன்ஸ். நம்ம லோட்ஸ்டர் சாம்பியன் ஆப்பில் பெட்ரோல் கேஷ்பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வாங்க இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக பெட்ரோல் சிம்பிள் கார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு புதிய எரிபொருள் அட்டையை சேர்க்கவும் இருக்கும். அப்படியே அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக யூடியூபுக்கு போகும். அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இருக்கும் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் அந்த புதிய எரிபொருள் அட்டையை சேர்க்கவும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வண்டி நம்பர் வரும். வண்டி நம்பர் மட்டும் ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பிபிசிஎல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கோரிக்கையை சமர்ப்பிக்கவும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிக் பாக்ஸ் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்புக்கொண்டு தொடரவும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நமக்கான கார்டு ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். இப்போ நம்மளோட கார்டு ஜென்ரேட் ஆன பிறகு அட்டை வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. இப்போ இதுதான் வந்து நம்ம பெட்ரோல் கார்டு. கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்க்கான ஆப்ஷன்லாம் இருக்கும், 1000, 5000, 10,000 சொல்லிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து 100 ரூபாய்க்கு மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போதே ரீசார்ஜ் செய்யவும் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ₹1 மைனஸ் ஆகிட்டு ₹99 பே பண்ண சொல்லி காட்டும். இது வந்து அது டிஸ்கவுண்ட் மாதிரி. இப்போ செலுத்த தொடர்ந்திடவும் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும், ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம். நமக்கு எதில் பே பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு மூணாவதாக இருக்க பெட்ரோல் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து இப்போ டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். இதே போல் தான் ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ அமௌண்ட் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி கூட திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நியர்பை இருக்க பாரத் பெட்ரோலியம் பங்க் போயிட்டு ஓடிபி டிரான்சாக்ஷன் மூலம் பெட்ரோல் போடணும்னு சொல்லுங்கள். அவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்பாங்க. அது வந்து நம்ம ஆப் உள்ள சுய விவரம், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வந்து அங்கே பேர் இருக்கும், அது கீழே நம்பர் இருக்கும். இப்போ பெட்ரோல் பங்க்கில் அந்த நம்பர் சொன்னீங்கன்னா அவர் நம்பர் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவார். நீங்கள் இப்போ இந்த ஓடிபி சொன்னீங்கன்னா அவர்கிட்ட திரும்ப சொன்னீங்கன்னா அவர் வந்து பில் ரிசிப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாரு உங்களுக்கு. அது மூலிமா வந்து நீங்கள் இப்போ பெட்ரோல் போட்டுக்கலாம். இது மூலிமா என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ₹100 பே பண்ண வேண்டிய இடத்துல ₹1 மைனஸ் ஆகி ₹99 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இது மூலிமாவே வந்து நம்ம ஆப்லேருந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.